ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக இதை பார்த்த ஹீரோனு டே எதுக்குடா ஒத்துக்கிற அப்படிங்கிற கேட்க நம்ம ஹீரோவும் திரும்பி வந்துட்டு அது வந்து நீ என்னோட அண்ணி, ஸோ என் அண்ணன் கூட சேர்ந்து நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக இதை பார்த்த ஹீரோனும் இவனுக்கு என்னாச்சு நான் ஒன்று பேசலான்னு வந்தேன் அதுக்குள்ளே இவன் வேற ஏதோ பேசிட்டு வளரிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறா. அப்படியே அந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ணி ஒழுங்கா என்ன நடக்குதுன்னு சொல்லு, எதுக்காக என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்த, அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக என்ன அவாய்ட் பண்ணா இப்போ திடீர்னு வந்து நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேங்கிறான், என்னதான் நடக்குது அப்படிமா கேட்க அப்போ ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான் ஆரம்பத்தில் நீனும் அண்ணன்காரனும் லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன நினச்சான்னா தாத்தா வந்து ஒத்துக்க மாட்டாரு இந்த பிஸ்னஸ் எல்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு தான் உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சான். ஆனால் இப்போ தாத்தாவே ஒத்துக்கிட்டார்ல, ஸோ அதுக்காக தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பான், மற்றபடி வேற எதுவும் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனு ஓ அப்படியா அப்படி மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோனை ஃபுல்லா மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாம்ல இருக்கு. அதனால எல்லா வேலையும் இழுத்து இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோனால சுத்தமா ஹீரோவை மறக்க முடியல. நைட்டு தூங்குக்குள்ள கூட படுத்துக்கிட்டே என்னத்துக்காக அவன் என்ன அண்ணின்னு சொல்லியிருப்பான், அது மட்டும் இல்லாம என்ன எதுக்காக ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான் அப்படிமா யோசிச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கும் ஞாபகம் வருது, ஆமா அவன் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே, அப்புறம் எதுக்காக இப்ப ஃபீல் பண்றோன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே பைத்திய மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. அப்படியே அந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம அண்ணங்காரனை பாக்குறதுக்காக தாத்தாவோட அசிஸ்டன்ட் வந்திருப்பாங்க போல இருக்கு. அப்ப நம்ம அண்ணன் காரணம் தாத்தா எதுக்காக என்னோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, நான் நினைச்சேன் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, ஆனா என்னால இதை ஏத்துக்கவே முடியலையே அப்படி மாதிரி சொல்ல அப்பா அசிஸ்டண்டும் அவரை பொறுத்த வரைக்கும் நீ இந்த கம்பெனியை பாத்துக்கணும் அவ்வளவுதானே தவிர மத்தபடி வேற எதுவும் இல்லை அப்படி மாதிரி சொல்ல நம்ம அண்ணங்காரனும் என்ன ஆனாலும் என்னால எங்க அம்மா இடத்துக்கு வர முடியாது, இந்த பிசினஸை கரெக்டா பாத்துக்க முடியாது அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தூரத்துல இருந்து நம்ம சி பார்த்துட்டு நம்ம டான் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க பாரு தாத்தாவும் அண்ணங்காரனும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க, இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா வச்சுக்கோயேன் அப்புறம் நமக்கு கம்பெனிக்கு நாமத்தை போட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டானோ அதுக்கு நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்டுல பாத்தீங்கன்னா அங்கனைக்கு ரிப்போர்ட்டர் வராங்க, வந்து நம்ம ஹீரோனை பத்தி விசாரிக்க இதை பார்த்த ஹீரோனோட மாமா அவளை பத்தின உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அக்கா காரியை காமிக்க அந்த நேரம் மாமங்காரன் ஓடி வந்து அது அவளோட புருஷன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரிப்போர்ட்டரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அங்க அவன் கூட வேலை பார்க்குற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏ கேள்விப்பட்டியா நம்ம கம்பெனி சிஇஓ இருக்காங்கல்ல அவரு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாராம், அது ரொம்ப ஏழை பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு பணத்துக்காக தான் பண்ணியிருந்திருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை காதுல வாங்கின ஹீரோவும் என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டே உட்காந்துருக்கான். எந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து அடிக்கடி ரிப்போர்ட்டர் வந்து தொல்லை கொடுக்கறதுனால ஹீரோயினை ஹீரோ வீட்டில் தங்க சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கு. அதனால அங்கேருந்து கிளம்பி ஹீரோ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் தாத்தா வந்து டானையும் சீயும் கூப்பிட்டு வச்சு முட்டி போட வச்சுட்டு நீங்க ரெண்டு தானே ரிப்போர்ட்டரை ரிலீஸ் பண்ணது, எவ்வளோ தைரியம், நான் தான் அன்னைக்கே சொல்லியிருந்தேனே இது பர்சனலாக இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக ரிலீஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சீயும் டானும் சத்தியமா நாங்கள் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல தான் சாவம் இருக்காப்புல இருக்கு. அவ வந்து ரெண்டு பேரும் கெஞ்சிரத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்து சீக்கு சமகாண்டாகுது. அடுத்து அங்க இருந்து வெளியில வந்து சாவ நேர பார்த்துட்டு டேனு போயிட்டு பயங்கரமா ஃபைட் பண்றான், ஏன் இப்படி பண்ணுன, நாங்க பண்ணல தானே, எதுக்காக எங்களை மாட்டி விட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப சாவும் இங்க பாரு இந்த மாதிரி காரணத்துக்காக உன்னை மாட்டி விட்டு தான் இந்த கம்பெனியை வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, அதுக்கு நான் வேற ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக இதை பார்த்த சியும் கண்டிப்பா இவ தான் பண்ணிருப்பா, என்ன ஆனாலும் உனக்கு இந்த பிசினஸ் கிடைக்கவே போறதில்லை அப்படி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாப்ல இருக்கு. நேரம் அண்ணங்காரன்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அண்ணங்காரன் சொல்றான், நீ கவலைப்படாத, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே தானே இருக்க போறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோவும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு தான் வரான். நேராக போயிட்டு குளிச்சுட்டு தான் உட்காந்துருக்கான். அந்த நேரம் ஹீரோயின் ஞாபகம் வர அவன் ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறான், அதாவது ஹீரோயின் பற்றின ஏதாவது ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே வரல. இதை பார்த்த ஹீரோவுக்கு அப்போ தான் நிம்மதியாக வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தலை தவட்டிக்கிட்டே வெளியில் வர அந்த நேரம் ஒரு சவுண்டு கேட்குது, என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே நிற்க, நம்ம ஹீரோ வெறும் டவலோட நிற்கிறான். இதை பார்த்த ஹீரோவும் டப்புன்னு பொத்திக்கிட்டு அது வந்துன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி போய் நிற்கிறா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அண்ணங்காரன் ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ முன்னிர உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணங்காரவ இங்கதான் தங்க போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில இருந்தே கண்ணு தெரியாது, கண்ணாடி போடலாம்னா எனக்கு கண்ணு தூரத்துல இருக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அந்த நேரம் அண்ணங்காரனும் ஆமா நீ தான் இப்ப ரீசெண்டா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தியா, அதனாலதான் லேசர் வச்சுட்டு அப்படி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம அண்ணங்காரனும் எது அண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ஹீரோவும் ஆமா உன்னோட ஒய்ஃபு தானே, இனிமே எனக்கு அண்ணி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணங்காரனும் பரவாயில்லடா நீ இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கணும்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்படி
அப்படி மாதிரி சொல்ல ஹீரோவா சரி ஓகே அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சாரி அப்படி மாதிரி சொல்ல அப்போ ஹீரோயினும் இல்லை இல்லை நான் தான் சாரி சொல்லணும் ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்துட்டேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவா பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணி அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அடுத்து அங்கேருந்து ரூம்குள்ளே போக அந்த இடத்துக்கு அண்ணங்காரன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா நீ இப்படியெல்லாம் ஒத்து பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப கிரிஞ்சியாக பேசாத நான் வெளியில் போகிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வெளில கிளம்பிடுறான். அடுத்து கார் ஓட்டிக்கிட்டு தான் போகிறான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இது வரைக்கும் பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துருப்பான்ல ஹீரோவை, அதை ஃபுல்லாக நினச்சி பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனோட அக்காவும் மாமாவும் ஹீரோனோட ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவளோட கெட்ட நேரம் ஹீரோனோட அக்கா கையில் அவள் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருந்துருப்பாள்ல அண்ணங்காரன் கூட, அந்த பேப்பர் சிக்கிட இதை பார்த்து அக்கா காரி செம கண்டாயிட்டு இருக்கா. அப்படியே அந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோன் வழக்கம் போல தூங்கி எழுந்து கண்ணாடி முன்னாடி வந்து நின்று பார்க்குறா. இங்கே பாருடி இது நம்ம வீடு இல்லை, நம்ம இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது, ஸோ மேக்கப் பண்ணி தான் ஆகும்னு சொல்லிட்டு கிடுக்கணும்னு மேக்கப்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில வர அந்த இடத்துல ஹீரோ சமைச்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோனும் கொடுங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி மாதிரி சொல்ல ஹீரோவும் இங்க பாருங்க நீங்க போய் உட்காருங்க நான் சமைச்சு எடுத்து வரேன், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறா. அப்ப ஹீரோவும் சமைச்சு கொண்டாந்து கொடுக்க உடனே ஹீரோனும் என்னோட உட்காந்து சாப்பிடுங்களேன் அப்படிமா கேட்க ஹீரோவும் சாரி என்ன காலையில சாப்பிடுறது இல்ல, அது இல்லாம நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இதை பார்த்த ஹீரோனும் ஆமா எனக்கு புரியல நீங்க எதுக்காக என்ன திரும்ப திரும்ப அண்ணி அண்ணின்னு சொல்றீங்க அப்படி மாதிரி சொல்ல உடனே ஹீரோவும் ஏன் இதுல என்ன பிரச்சனை, நீங்க என்ன இருந்தாலும் என்னோட அண்ணி தானே, அதுவும் இல்லாம கல்யாணம் பண்ணி இங்கே தான் வர போறீங்க, ஸோ இப்ப இருந்து மரியாதை கொடுக்கறது நல்லது தானே அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் சரி சரிங்க கொழுந்தனாரே அப்படி மாதிரி சொல்ல அடுத்து நம்ம ஹீரோவும் போயிட்டு சாப்பிட்ட பிளேட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்த ஹீரோன்னு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கிட்டக்க வர நம்ம ஹீரோ வேண்டாம் நீங்க போங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொன்னதுல கிட்டக்க வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் இங்க பாருங்க நான் தான் சொல்றேன்ல இங்க உள்ள வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போயிட்டு நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க அப்படி மாதிரி சொல்ல ஹீரோயினும் அங்க இருந்து போயிடுறா. அடுத்து ஹீரோ ரூம்ல உட்காந்துருக்க அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினும் ஒரு பக்கெட் நிறைய துணி அள்ளிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இதெல்லாம் உங்க ட்ரெஸ் தானே நான் வாஷ் பண்ணி தரேன், எங்க இருக்கு வாஷிங் மிஷின் அப்படிங்கமா கேட்க இதை கேட்ட ஹீரோவும் அந்த பக்கெட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு ஏன் நீ சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்க போயிட்டு ஜாலியா இருங்க நான் அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சரிங்க குழந்தாரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இதை பார்த்த ஹீரோவும் இவ என்ன குழந்தான் கூப்பிடுறாரே அப்படி மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிக்க அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பாப்ல இருக்கு, கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் கிடக்குது, அதாவது ஒரு பறவை மாதிரி செஞ்ச பேப்பர்னே வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம ஊர் சைடில் அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம்ல ஒரு 100 வாட்டி எழுதுனா நம்ம வேண்டுனதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே போல அவங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு பறவை ஒரு 1000 பண்ணுனா அவங்க வேண்டுனது கிடைக்குமா. இதை பார்த்த ஹீரோன்னு நேராக போயிட்டு ஹீரோவை பார்த்துட்டு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் நீ பண்ணுனது தானே அப்படிமா கேட்க ஹீரோவும் இது எங்கேருந்து கிடைச்சிச்சு நான் அந்த குப்பை தொட்டில் போட்டுட்டேன்னா உன்னை யார் எடுக்க சொன்னது அப்படிமா கேட்க அப்போ நம்ம ஹீரோனும் மழுப்பாத என்கிட்ட எப்போ பார்த்தாலும் மழுப்பிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்போ நாங்கள் ஹாப்பியா இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய் தானே, என்ன பொய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா அப்படிமா கேட்க இதை கேட்ட ஹீரோவும் இங்க பாருங்க நான் தான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா நான் இருக்க விரும்பல, அது மட்டும் இல்லாம நான் தனியா தானே இருக்கேன், நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றேனா, உங்களை தான் அண்ணினும் ஒத்துக்கிட்டேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து போக இதை பார்த்த ஹீரோனும் ஹீரோவோட கையை பிடிக்க அப்போ ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு இங்க பாருங்க நான் உங்களை அண்ணியா ஏத்துக்கிட்டேன், இதுல எந்த மாற்றமும் இல்லை, அது மட்டும் இல்லாம இனிமே உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணணும்னு விருப்பம் இல்லை, ஸோ நீங்க உங்க லைன்ல இருந்துக்கோங்க நானும் என் லைன்ல இருந்துக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிமா சொல்லிட்டு கையையும் எடுத்து விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அண்ணன்காரனை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து தனியா ஒரு ரூம் வாங்கி வச்சிருக்கான்ல, அடிக்கடி ஹீரோன் கூட மீட் பண்ணுவான்ல அந்த இடத்துக்கு போயிருக்கு. அப்ப அங்க உள்ள கேமராலாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் அவனோட எக்ஸும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல அது சிக்குது. இதை பார்த்த நம்ம அண்ணன்காரன் ஹீரோனுக்கு கால் பண்ணி இது மாதிரி எக்ஸ் பையனை வந்து மீட் பண்ணானா அப்படிமா கேட்க உடனே ஹீரோனும் ஆமாமா உன்னோட எக்ஸ் தானே அவன் தான் என்னை வந்து பார்த்தா அப்படிமா சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம உனக்கு எனக்கும் கல்யாணம் பண்ண போறது கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பத்தியும் கேட்டான் அப்படி மாதிரி சொல்லு. இதை கேட்ட அண்ணன்காரனுக்கு செம்ம காண்டாகுது. அதனால போனை கட் பண்ணிட்டு நேர போயிட்டு எக்ஸ் பையில மீட் பண்ணி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஹீரோனை மீட் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். இதை பார்த்த எக்ஸ் பையிலும் ஓ உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன அப்படிமா கேட்க அப்பா அண்ணன்காரனும் இங்க பாரு உனக்கு என் மேல கோவம்னா நீ என்ன மட்டும்தான் எதா இருந்தாலும் பண்ணணும், அவளை டச் பண்ணினா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோவும்
சாவும் வெளியில வந்திருப்பாங்க போல இருக்கு. 2 பேரும் பேசி நிக்க. அப்ப சாவும், எதுக்காக இப்படி சோகமா இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்ல ஃபிஷ் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட ஹீரோவும், உனக்கு ஃபிஷ் ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்கு. எனக்கு ஃபிஷ் ஃப்ரெண்டு, பேட் ஃப்ரெண்டுன்னு எல்லாமே இருக்கு. அந்த பறவைய செய்ய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு பயங்கரமான முதுவலியே வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட சாவும், சரி ஓகே அதெல்லாம் இருந்துட்டு போட்டும். இப்ப நான் கேள்விப்பட்டேன் ஹீரோயின் உன் வீட்ல தானே இருக்கா? அது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா என்ன? ஏன்னா நீ என் வீட்ல கூட வந்து தங்கிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப ஹீரோவும், நீ ஒண்ணும் கவலைப்படாத. எப்படியும் ஃபியூச்சர்ல அவ வந்து இங்க தானே தங்கியிருக்க போறா. சோ இத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படியே நான் பாத்துக்குவேன். நீ ஒண்ணும் என்ன நினைச்சு எதுவும் யோசிக்காத அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவளும் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு நேரா அவ ஃப்ரெண்ட்ஸுகளை தான் வந்து மீட் பண்றா. அப்போ அவ சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா, இந்த ஹீரோ பையன் எப்போ பார்த்தாலும் நான் அண்ணியனின்னு கூப்பிடுறான், எனக்கு செம்ம காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸுகளை, ஏன்டி எனக்கு ஒன்று புரியல, நீ அவனோட அண்ணன் தானே கல்யாணம் பண்ணிக்க போற, ஸோ நான் அண்ணின்னு தான் கூப்பிடுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம் தானே ஃபீல் பண்ணா, இப்போ தான் ஒத்துக்கிட்டான்ல, வேற என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனும் ஆமா இல்லை அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து அங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான் வர. வாசல்ல யாரோ 2 பேர் நிக்கிறாங்க. யாருடான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அங்க நிக்கிறது ஹீரோட அக்கா. நேரா வந்த வேகத்துக்கு ஹீரோனை போட்டு அவ்வளோ அடி. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அடிக்க, இதை பார்த்து ஹீரோனும், இல்ல எனக்கு புரியல இப்ப எதுக்காக என்ன அடிக்கிற அப்படிங்கிற கேட்க, உடனே அக்காக்காரியும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் எடுத்து காமிக்க, அடுத்து ஹீரோனும் உள்ள அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அது வந்து அவனுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அக்காக்காரிக்கு செம்ம காண்டாகுது. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமால, இப்படி எல்லாம் எதுக்காக ஃப்ராடு தனம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனும், அக்கா இது ஃப்ராடு தானே இல்ல, ஒரு ஆக்டிங் தானே பண்ணி கொடுக்குறான், அதுவும் மெயின் லீடு அவ்வளவுதானே தவிர மத்தபடி எதுவும் இல்ல அப்படி மாதிரி சொல்ல, நம்ம அக்காக்காரிக்கு செம காண்டாகி அங்க இருந்து போக, இதை பார்த்த ஹீரோனை பின்னாடியே கெஞ்சிட்டு போறா. அந்த நேரம் மாமா காரணம், நீ ஒன்னும் கவலைப்படாத, அவகிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அக்காக்காரி போன வேகத்துக்கு திரும்ப வந்து, இங்க பாருடி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இது உன்னோட லைஃப் உன் இஷ்டம் தான், ஆனா நீ அப்பா அம்மா பத்தி யோசிச்சு பாத்தியா, அவங்க முழு நம்பிக்கையும் உன் மேலதான் வச்சிருக்காங்க, அவங்கள ஏமாத்துற மாதிரி இருக்காதா, இன்னும் 3 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ்னு ஒண்ணு வாங்கிக்கிட்டு வீட்டுல வந்து இருப்ப, அப்ப ஊருக்காரவங்களோட நிலைமை, அவங்க நம்ம அப்பா அம்மா பத்தி தப்பா பேசுவாங்க, அவங்களோட நிலைமை அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டேல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே இது உன் இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இதை பத்தி நான் அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன்காரன் இருக்கான்ல, அவனை வந்து ஹீரோனோட அப்பா மீட் பண்றதாக கூப்பிட்டுருப்பாங்க அப்படி இருக்கு. 2 பேரும் வெளியில போயிட்டு சரக்கு அடிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க. அப்பாக்காரும், என் பொண்ணை நான் சின்ன பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சோ இப்ப கல்யாணம் வரைக்கும் வளர்ந்துட்டா, என்னால இதை நம்பவே முடியல, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், துருன்னு இருப்பா, நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய பேசிக்கிட்டே இருக்க. இதை பார்த்த அண்ணன்காரனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அடுத்து அவரு ரொம்ப சரக்கு அடிச்சிட்டாரு போல இருக்கு, அதனால மட்டையாயிட்டாரு. அதனால அண்ணன்காரன் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். கொண்டுட்டு வந்து வீட்டுல ட்ராப் பண்ண அந்த இடத்துக்கு அக்காக்காரி வந்துட்டு நம்ம அண்ணன்காரனை முறைச்சவனேக்கமாவே இருக்கான். இதை பார்த்து அண்ணன்காரனுக்கு ஒன்றும் புரியல. அடுத்து அங்கிருந்து வீட்டுக்கு தான் வரான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் வந்து அக்காக்காரி சொல்லியிருப்பாள்ல எல்லாத்தையுமே சுயநலமா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு அண்ணன்காரன் வந்துட்டு ஹீரோயின் தனியா உட்காந்துருக்கால, அவ கிட்ட போயிட்டு, நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல, நான் கொடுத்து வச்சிருக்கணும், அதனால நீ சொல்லு உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கேளு, உனக்காக நான் பண்றேன், நீங்க இருக்கிறவனுக்கு ராணி மாதிரி இருக்கலாம், அவனை ராணி மாதிரி வச்சு பாத்துக்குப்பேன் அப்படி இப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோனும், உனக்கு சரக்கு அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ணன்காரனும் அங்க இருந்து போயிடுறான். அதே சமயம் இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவும் காதுல வாங்கியிருப்பாம்பல இருக்கு. அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கான். அடுத்து போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அப்ப ஹீரோவும், நீ இதை நினைச்சே ஃபீல் பண்ணாத, என் அண்ணன் ரொம்பவே நல்லா பார்த்துப்பான், அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும், எனக்கு தெரியும் அவனை பத்தி, ஆனா அதே சமயம் நான் கல்யாணம்னா ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா எல்லாரையும் பாதிக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது, ஆனா இப்ப புரிஞ்சு என்ன பிரயோஜனம், என்னால அதை வேண்டான்னு சொல்ல முடியாது, சோ நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அடுத்த ரூம்குள்ள போயிட்டு அவன் ஒரு பறவை மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பான்ல, அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அப்படியே அந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோனும் அண்ணன்காரனும் ட்ரெஸ் செலக்ட் பண்றதாக வந்திருப்பாங்க போல இருக்கு கல்யாணத்துக்கு. அந்த இடத்துல ஹீரோனும் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கொண்டாந்து காமிக்க, அப்பா அண்ணன்காரனும், இங்க பாரு விலையை பத்திலாம் யோசிக்காத, அந்த நாளைக்கு நீ தான் ஹீரோயின், உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் மாத்தக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோட திங்கிங்காவே இருக்கு. ஏன் என்னால அவனை மறக்க முடியல, அவனை என்னால இக்னோரும் பண்ண முடியல, இதை பார்த்துட்டு என்னால
எப்படி இருக்கிறதுன்னு கூட தெரியல. இந்த கல்யாணம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா நான் சிரிச்சுக்கிட்டே நிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. அதாவது அண்ணின்னு கூப்பிட்டுருப்பான்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நீ என்ன அண்ணியா ஏத்துக்கிட்ட, ஆனா என்னால உன்னை கொழுந்தனாரா ஏத்துக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படி மாதிரி யோசிச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல அண்ணன்காரன் இல்ல. இதை பார்த்த ஹீரோனும் அம்மா இவர் எங்க போனாரு அப்படி மாதிரி யோசிச்சுட்டே நிக்க, அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம பரபரன்னு இழுத்துட்டு போக, நம்ம ஹீரோயின் என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டே பின்னாடியே போறா. அவ வேற அந்த ட்ரெஸ் போட்டிருக்காளா, கல்யாண ட்ரெஸ், அதெல்லாம் அவளால தூக்கிக்கிட்டு நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் முன்னாடி போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சீனோடயே இந்த எபிசோடு இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துடலாம். எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.